அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே கிளாசிக் சீரிஸ்ல அவருடைய கையில அந்த வாட்ச் கிடைக்கிற சீன் இருக்குல்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆக்சுவலா அதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடாவே நமக்கு ஷோ பண்ணிருப்பாங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் எபிசோட் கிடையாது. பென்டன்ல ஆம்னியோ சீரிஸ்ல காட்டப்பட்ட இந்த லாஸ்ட் எபிசோட் தான் பென்டனோட ஃபர்ஸ்ட் எபிசோட். வீடியோ ஃபுல்லா பாருங்க, கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பென்டன் பாக்குற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போலாமா? பென்னோட ஸ்டோரி எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா பிக் பேங் தியரி இருக்குல்ல, அங்கிருந்து ஆரம்பிக்குது. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? சீரியஸாவே பிக் பேங் தியரியில இருந்தா பென்னோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிக் பேங் இருக்குல்ல, அதுவே நம்ம பென்னாலதான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பென்னன் சீரிஸ்ல குவாண்டம் அலியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேரக்டர்ஸ் நமக்கு ஷோ பண்ணுவாங்க. அவங்களுடைய ட்ரூ ஃபார்மை இப்ப வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் யாரு பாக்குறாங்களோ அவங்களுடைய கண்ணுக்கு ஃபேவரட்டான திங் இருக்கும்ல, அது எதுவானா இருக்கலாம், அதுவாதான் இவங்க தெரிவாங்க. என்னடா குழப்பற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா இந்த குவாண்டம் அலியன்ஸை நம்ம பென்னும் ரூக்கும் பார்க்கும்போது பென்னோட கண்ணுக்கு இந்த குவாண்டம் அலியன்ஸ் மிஸ்டர் ஸ்மூத்திஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியும் நம்ம ரூக்கோட விஷுவல்ஸ்க்கு இவங்க பாக்குறதுக்கு ரூக்கோட அப்பா மாதிரியும் அண்ட் மால்ட்ராண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் ஒரு குரோனோசேப்பியன். இவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அவங்க மூணு பேருமே குரோனோசேப்பியன்ஸா தெரிவாங்க. இந்த குவாண்டம் அலியன்ஸ் யார், இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது புதுசா விஷயத்தை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, அழிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கு இவங்களுக்கு அனைலார் தேவைப்படும். இந்த இடத்துல நம்ம மால்ட்ராண்ட் அப்படின்ட்டு ஆம்னியோ சீரிஸ்ல ஒரு கேரக்டரை பார்த்திருப்போம். இவருடைய வேலை ஒட்டுமொத்த பென்னன் சீரிஸ்ல என்னவா இருக்கும் அப்படின்னா உயிரோட வருவான், அனைலாக ஆக்டிவேட் பண்ணுவான், சாவான், உயிரோட வருவான், அனைலாக ஆக்டிவேட் பண்ணுவான், சாவான். இதுவேதான் அவருடைய டைம் லூப். டைம் லூப் இல்ல, இவரோட லைஃபே அதுதான் லூப்ல போயிட்டு இருக்கோம். ஆனா அது அவருக்கு தெரியாது. அப்படி இந்த மால்ட்ராண்ட் அனைலாக ஆக்டிவேட் பண்ணி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நம்ம பென்னு அவரோட ஆம்னிடிக்ஸ்ல இருக்க எல்லா ஏலியன்ஸையும் யூஸ் பண்ணி அந்த அனைலாக டீஆக்டிவேட் பண்ணிடுவாரு. அந்த டைம்ல ஒரு பிளாஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அதுதான் ஆக்சுவலா பிக் பேங். அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த ஹோல் யூனிவர்ஸ்மே கிரியேட் ஆகும். அதுல கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ஆளு இந்த பச்சை கலர் பையனும். இவருடைய பேரு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படி யூனிவர்ஸ் மொத்தமா உருவாக்குனதுக்கு அப்புறம் நம்ம பென்னு மால்ட்ராண்ட 3 பீஸா பிரிச்சிருவாரு. அந்த 3 பீஸை நம்ம டாக்டர் பேரலாக்ஸ் ஒரு இடத்துல போய் வச்சுட்டு வந்துருவாரு. என்னடா கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறமா இந்த மொத்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆயிடும். அப்படி கிரியேட் ஆன பிளானட்ஸ்ல ஒண்ணுதான் கேல்வன். அண்ட் அதுல இருக்க ஒரு ஆள் தான் நம்ம ஆஸ்மித். இவர் கிரியேட் பண்ணது மொத்தமா 2 பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ். அதுல ஒண்ணு ஆஸ்ட்ரான் ஸ்வாடு, இன்னொன்னு ஆம்னிட்ரிக்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா இவரு இந்த ஸ்வாடு ஒரு பத்திரமான ஆள்கிட்ட இருக்கணும், பொறுப்பான ஆள்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் சார் ஜார்ஜ் வந்து டிராகன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. சோ அந்த டைம்ல டிராகனை அட்டாக் பண்றதுக்கு இவருக்கு ஒரு வெப்பனா தான் இதை கொடுத்துட்டு போயிருப்பாரு. மால்ட்ராண்ட், ரூக்கு, பென் இவங்க 3 பேருமே டைம் பீஸ்ட வச்சு விளையாடிட்டு டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு டைம் லைன்ல போய் விழுந்திருப்பாங்க. அந்த டைம் லைன் தான் ரொம்ப முக்கியமான டைம் லைன். ஏன்னா அந்த டைம்ல வில்ஜாக்ஸ் எங்க இருந்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம வில்ஜாக்ஸ் பூமிக்கே வந்தது கிடையாது. இந்த மால்ட்ராண்டோட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு அலர்ட் மெசேஜை கொடுத்து வெளியில இருந்து யாராவது ஹெல்ப் கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடும் போது அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி வந்த ஒரு ஏலியன் தான் நம்ம யங் வில்ஜாக்ஸ். அந்த டைம்ல நம்ம பென்னு அவருடைய ஃபேஸை ரிவீல் பண்ணாம ஏலியனா மாதிரி 2 பேரையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல வில்ஜாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆம்னிட்ரிக்ஸை பார்த்துட்டு இது ஏதோ ஒரு டிவைஸ், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து அவருடைய ஆம்னிட்ரிக்ஸ் தேடல பயணத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அதே டைம்ல இல்ல, அதே இடத்துலதான் சார் வாஷிங்டன் இருந்திருப்பாரு. அவரு அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏலியன்ஸை பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் கிரியேட் பண்ண ஒரு ஏஜென்சி தான் பிளம்பர் ஏஜென்சி. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஏஜென்சில பல பிளம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அதுல நம்ம மேக்ஸிமிசன் ஒரு ஆளா போய் ஜாயின் பண்ணுவாரு. அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவருடைய டேலண்ட்டை பார்த்து நம்ம ஆஸ்மித் ஆஸ்ட்ரான் ஸ்வாட் மாதிரி இன்னொரு கேஜெட்டை உருவாக்க ட்ரை பண்ணுவாரு. அதுதான் ஆம்னிட்ரிக்ஸ். அந்த ஆம்னிட்ரிக்ஸை சைலன் கிட்ட கொடுத்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொல்லியிருப்பாரு. அப்படி சேர்க்க போகும்போதுதான் வில்ஜாக்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் பண்ணியிருப்பான். ஆக்சுவலா வில்ஜாக்ஸுக்கு அந்த கேஜெட் வேணும் அப்படின்ட்டு அப்பையிலேருந்து தேட ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஸ்பேஸ்ஷிப்பை துரத்தி வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். அப்படி அட்டாக் பண்ணும்போது அந்த ஆம்னிட்ரிக்ஸ் டைரக்டா எர்த்துக்கு வந்து விழல, பென்னுக்கு டைரக்டா கிடைக்கல. கிடைச்சது ஆம்னியோ சீரிஸ்ல இருக்க நோவாட்ச் பென் மூலியமா. நோவாட்ச் பென் கையில எப்போ ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சது அப்படின்னா அதே நம்ம டாக்டர் பேரடாக்ஸால தான். இதுக்குள்ள நான் சொல்லியிருந்தேன் நம்ம வில்ஜாக்ஸும் மால்ட்ராண்ட்டும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்போ மீட் பண்ணும்போது நம்ம மால்ட்ராண்ட் குரோனோசேப்பியன் டைம் பாம் அப்படின்னு ஒன்று வில்ஜாக்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான்.
அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம விஜாக்ஸ் ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாத ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க பென்னை போயிட்டு மீட் பண்ணிருப்பான். அதர் யூனிவர்ஸ்ல இருக்க பென்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஆக்சுவலா அவனுடைய பிளான் என்னன்னா அந்த யூனிவர்ஸ்ல வச்சு மத்த யூனிவர்ஸ்ல இருக்க பென் எல்லாம் அழிக்கிறது தான். அப்படி அழிக்கும் போது நம்ம கிளாசிக் சீரிஸ்ல பார்த்தோம்ல பிரைம் டைம் லைன் பென், அவருடைய ஆம்னிட்ரிக்ஸ் தான் நோவாஸ் பென் கையில கொடுத்திருப்பாரு. அந்த ஆம்னிட்ரிக்ஸை வச்சுதான் இந்த டைம் லைன்ல இவர் கைக்கு ஆம்னிட்ரிக்ஸை கிடைக்க வச்சிருப்பாரு நோவாஸ் பென். அப்ப கதைப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோவா இருக்கிறது பென்னோ கிராண்ட்பாவோ இல்லல்ல, டாக்டர் பாரடாக்ஸ் தான்ல.